சாம்சங் A07, M07, F07 லோ பட்ஜெட் ஃபோன்ஸ் 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, சிறப்பு என்ன, இதோட விலை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 ஃபோனுமே, அதாவது A07, M07, F07 மூணுமே வந்து மீடியாடெக்கோட G99 4G ப்ராசஸரில் தான் ஆப்ரேட் ஆகுது. இந்த ப்ராசஸர் 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மே 2022 லான்ச் ஆன ப்ராசஸர். இது 6 நேனோமீட்டர் ப்ராசஸில் பண்ணப்பட்ட ப்ராசஸர். இதுக்கு டிஸ்பிளே வந்து 6.7 அங்குலம் கொடுத்துருக்காங்க. எல்சிடி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான், ஆனால் 90 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். இந்த ஃபோனுக்கு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் இருக்குது, செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் இருக்குது. அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 25 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம், ஆனால் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. இந்த சாம்சங் M07, A07, F07 மூணுலையுமே வந்து ஒரே ஒரு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அதாவது 4 GB ரேம் அண்ட் 64 GB ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இன்னொரு ரேம் ஸ்டோரேஜ் வேரியண்ட்லாம் இல்லை. இதில் 4 GB ரேம் தான் 3 மாடல்லையுமே இருக்குது. இந்த 3 மாடலுமே வந்து ஆண்ட்ராய்டு 15 ஆப்ரேட் ஆகுது, ஆண்ட்ராய்டு 15. இந்த மாடலுக்கு வந்து 6 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட், ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்கறதா சாம்சங் சொல்லியிருக்காங்க. இந்த 6 வருஷம் அப்டேட்னு சொன்னோடனே நிறைய டெக் யூபர்ஸ் எல்லாம் வந்து பாய்வாங்க, எப்படி 6 வருஷம் தாங்கும் அது இதுன்னு இல்லை. ஃபோன் வந்து 6 வருஷம் தாங்கும். ஏன்னா இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோனே வந்து 4 வருஷம் முன்னாடி வாங்கின மோட்டோ E7 பவர் தான். இந்த விலைக்கு இது ஓகே. அதே மாதிரி சாம்சங் சொல்கிறதுல வந்து தெளிவாக அப் டு 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் வந்து 6 இயர்ஸ்க்கு அப்டேட் பண்ண முடிஞ்சா பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டை விட்டுட்டு வெறும் செக்யூரிட்டி அப்டேட் மட்டும் கொடுப்பாங்க. அதனால் இதை பற்றி ரொம்ப பெருசாக வந்து இந்த விலையில் இருக்கிற ஃபோனுக்கு அலட்டிக்க வேண்டியதில்லை. 6 வருஷம் வரைக்கும் 6 வருஷம் வரைக்கும் இதுக்கு வந்து அப்டேட் சப்போர்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் கன்சிடர் பண்ணிக்க. இந்த எம் சீரீஸ், ஏ சீரீஸ், எஃப் சீரீஸ்க்கு வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்குது. சாம்சங் வந்து லோ பட்ஜெட் ஃபோன்ஸை டார்கெட் பண்ணணும், முக்கியமாக வந்து ரெட்மி, ரியல்மியை வந்து டேக்கிள் பண்ணணும், இல்லைனா வந்து கம்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மான்ஸ்டர்னு இந்த எம் சீரீஸை லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனில் விற்கிற விவோ, ஓப்போ எல்லாம் கம்பீட் பண்ணுறதுக்கு ஏ சீரீஸ்னு இதே வந்து ஆசம் அப்படின்னு சொல்லி அந்த சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. இதோட இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அமேசானுக்கு கொடுக்கறதுல ஃப்ளிப்கார்ட்டுக்கு கொடுக்க முடியாதே சொல்லிட்டு எம் சீரீஸே வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்காக எஃப் சீரீஸ்னு ரீபிராண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஏ, எம், எஃப்லாம் வந்து எங்கெங்கே விற்குது அப்படின்றத வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. அதில் ஏன்றது ஆன்லைனில் கிடைக்கும், பட் முக்கியமாக வந்து அவங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில், ரீட்டைல் ஸ்டோர்ஸில், சாம்சங்கோட ஸ்டோர்ஸில், பூர்விகா மாதிரி இருக்கிற கடைகளெல்லாம் விற்கிறதுக்காக ஏ சீரீஸ். எம் சீரீஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். சில டைமில் வந்து சின்ன ரீட்டைல் கடையிலலாம் கூட இந்த எம் சீரீஸ் கிடைக்குது. எஃப் சீரீஸ் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். அதனால் நீங்கள் ஃபோனை கையில் வாங்கி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணுன்னா ரீட்டைல் ஸ்டோர்ஸில் போயிட்டு ஏ சீரீஸ் பார்க்கணும். இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். எஃப் சீரீஸும் எம் சீரீஸும் ஏறக்குறைய ஒரே விலையில் தான் இருக்கும். இப்போது விலைக்கு வருவோம். இந்த சாம்சங் A07 இல்லை எம்மில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த சாம்சங் M07 4Gயோட விலை 7000 ரூபாய் அமேசானில் கிடைக்கிறது. F07 4Gயோட விலை ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிறது 7700 ரூபாய். இதே ஆன்லைன் இல்லாமல் நேரடியாக கடையில் போய் வாங்குகிற பூர்விகா, இல்லைனா சாம்சங்கோட ரீட்டைல் ஸ்டோர், சங்கீதா, இது மாதிரி மொபைல் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இந்த சாம்சங் A07 4Gயோட விலை அதே 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ், இதே ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற வேரியண்ட்டுக்கு 9000 ரூபாய். இது ஏன் இந்த விலை வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் செலவு, கடையோட செலவு, அவங்களுக்கு கொடுக்குற கமிஷன் அப்படிலாம் வந்து மார்க்கெட்டிங் சைட்டில் தான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வருமே தவிர ப்ராடக்டில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இதில் இல்லை. இதே 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் விலை வட்டத்தில் மோட்டோரோலா, லாவா, அது இல்லாமல் வந்து 1-2 விவோ ஃபோன்ஸ் கூட இருக்குது. இது பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதே மாதிரி 8000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸில் 4G இல்லை 5G ஃபோன்ஸே கூட இந்த மாடலெல்லாம், அதாவது மோட்டோரோலா, லாவா, அதுக்கப்புறம் இந்த ஐடெல், இவங்களதெல்லாம் வந்து இருக்குது. இன்ஃபினிக்ஸ், டெக்னோலாம், இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம்.
நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குது தேவைன்றதை பார்த்து வாங்க. முக்கியமாக இந்த சாம்சங் ஏ சீரீஸில் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது ஓஎஸ் ஒரே மாதிரி இருக்கிறதால குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து அவங்க அப்படியே யூஸ் பண்ணாங்கன்னா, இல்லைனா பேரண்ட்ஸ் ரொம்ப என்ட்ரி லெவல் யூசர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அப்படியே அப்கிரேட் ஆகும்போது சாம்சங்கே பயன்படுத்தினே இருக்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பழக்கமானதாக இருக்கும் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டாவது, சாம்சங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பெரிய பக்கெல்லாம் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. அதனால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். நான் பா. சரவணன். இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.